Hello friends. This is Talking Tom. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2.2 பார்க்க போன எல்லாருக்கும் 3.2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2.2 படம் எப்படி இருக்கு. நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த படம் சும்மா அதிருதில். இந்த படத்தில் நல்ல கான்செப்டாக பக்காவாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இது 3Dயில் வந்ததால ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை வரவேற்கப்பட்டது இந்த படம். என்னதான் 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கலனாலும் ஆனால் 3Dயில் சங்கர் பிச்சு பேனர் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் விஎஃப்எக்ஸ் டீமை பற்றி பேசியே ஆகணும். ஆட்ஸ் ஆஃப் டு விஎஃப்எக்ஸ் டீம் அண்ட் எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான். சங்கர் படத்தை பற்றி சொல்லவா வேணும், படமும் பிரம்மாண்டம் தாங்க. அப்புறம் ரஜினி ஆக்டிங், ரோபோ ஃபைட்டிங், ஏமி சைட்டிங் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பக்ஷி அவரோட கேரக்டரை பற்றி சொன்னால் அவர் ஹீரோ கேரக்டரே லீட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் ஒரிஜினல் ஹீரோ யாரு. இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்ற மாதிரி இதில் ஆறான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை காலத்துக்கு தான் எல்லா தமிழ் சினிமாலையும் பேயை சாமியாரை வச்சு விரட்டுறது. ஸோ அதனால டெக்னாலஜி யூஸ் பண்ணி வரட்டும் சங்கர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் இருக்க சாங் இந்திரலோகத்து சுந்தரியே பார்க்கறதுக்காக கடைசி வரைக்கும் எந்திருக்காமையே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். நானும் அப்படி தான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சாங் வரும்ட்டு கடைசியாக படம் முடிவில் தான் அந்த சாங்கை போட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் எல்லாமே எஞ்சி வெளியே போனாங்க. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் அண்டு ட்ராக்லாம் வேறு லெவல். இந்த படம் ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ், யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு தரமான மூவி. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் என்ன பிரச்சனை வருது, மொபைல் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்றத இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலால் ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறதால பறவைகள்லாம் சாவரத்தை பற்றி இந்த படத்தில் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் சொல்லணும்.